நீங்க பான் கார்டு வச்சிருக்கீங்களா? மத்திய அரசு சார்புல ஒரு சில புதிய ரூல்ஸ கொண்டு வராங்க. இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணல அப்படின்னா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அதாவது நீங்க பேங்க்ல போயிட்டு ரூ. 50,000 மேல பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு கட்டாயமா பான் கார்டு நம்பர் நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்குங்க. பட் இப்ப மத்திய அரசு ஒரு சில புதிய டிராஃப்ட் ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு நிதியாண்டுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 10 லட்சம் வரை வங்கி அல்லது தபால் நிலையத்தில் பணத்தை டெபாசிட் பண்ணுறீங்க அல்லது வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேன் நம்பர் தேவையில்லை அப்படின்ற ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வராங்க. இப்போது வருஷத்துக்கு 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் பணத்தை பேன் நம்பர் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா பேன் கார்டு நம்பர் சப்மிட் பண்ணுங்க. அதேமாரி வீடு அல்லது நிலம் வாங்கும்போது விற்கும்போது பேன் கட்டாயமாக நீங்கள் அளிக்கணுங்க. அதுக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா பேன் நம்பர் கொடுக்க தேவையில்ல. இப்போ அதை 20 லட்சமாக உயர்த்துறோம். 20 லட்சத்துக்குள்ளே வரைக்கும் நீங்கள் வீடு வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா பேன் நம்பர் சப்மிட் பண்ண தேவையில்ல. அதேமாரியே பாருங்கள், நீங்கள் காரு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பேன் நம்பர் சப்மிட் பண்ணுங்க. 5 லட்சத்துக்கு மேலே மதிப்புள்ள வாகனங்களுக்கு மட்டும் இப்போ நீங்கள் பேன் நம்பர் சப்மிட் பண்ணால் போதுமானது. 5 லட்சத்துக்கு மேலே காரோ அல்லது பைக்கோ வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேன் நம்பர் சப்மிட் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஹோட்டல்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இது வரைக்கும் 50,000 ரூபாய் இருக்குதுங்க. இதுக்கப்புறம் 1 லட்சத்துக்கு பேன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரூல்ஸை கொண்டு வராங்க. இந்த எல்லா ரூல்ஸுமே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருதுங்க. இப்போதைக்கு டிராஃப்ட் ரூல்ஸாக தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. பொதுமக்களாகி நீங்கள் இந்த டிராஃப்ட் ரூல்ஸ் ஓகேவா இல்லையா அப்படின்ற மாரி நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கு கடைசி தேதி February 22 அதுக்குள்ளே நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை. அது எல்லாமே ஓகே அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.